Sweet potato recipe for sweet potato patties for sandwiches and burgers. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இதை. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோஸை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நம்ம இப்போ தோல் எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது நார் இருந்தால் அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் இதை வேக வச்சு கொஞ்சம் கேரட் சேர்த்துட்டு இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டோன்னா இந்த பேட்டிக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பீசஸ்லேருந்தும் நம்ம தோலை நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். போட வேண்டிய கேரட்டை ஷ்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா மெலிசாக சின்ன சின்னதாக ஷ்ரெட் பண்ணிக்கோங்க. வேணும்னா பட்டாணி கூட நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ கேரட் தான் இருந்தது, அதனால் கேரட் மாத்திரம்தான் சேர்க்குறேன். இந்த கிழங்கை நல்லா மேஷ் பண்ண பிறகு இந்த ஷ்ரெட் பண்ண கேரட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் போட்டு கூட ஒரு பல்ஸ் மோடில், ரொம்ப அரைச்சிட்டாதீங்க, அது மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் அதை மேஷ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ மேஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதோட இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கேரட்டு, ஏன்னா காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அதுங்களுக்கு தெரியாது, அதனால் சாப்பிட்ருங்க. ஸோ இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இல்லைன்னா காரம் கம்மியாக வேணும்னா காரம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நாம் தரோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் சப்பாத்தி கல்லில் தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த உருண்டை ஒன்றொன்றையும் எடுத்து ஸ்லோவாக ஃப்ளாட்டன் பண்ணுங்கள். இது கட்லட் மாதிரி கிடையாது, இன்னும் நல்லா ஃப்ளாட்டாக வரணும். இந்த பேட்டிஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸோட கொஞ்சம் ரவையும் கலந்து இப்போ வச்சுக்கிறேன். இப்போ இதை ஃப்ளாட் பண்ண பிறகு நம்ம அதை எடுத்து அந்த பிரெட் க்ரம்ஸில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பேட்டிஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த பேட்டிஸ் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஹார்டன் ஆயிரும். ஸோ எப்போ தேவைப்படுமோ அப்போ நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி ப்ரெட்டில் வச்சோ இல்லைன்னா பன்னுக்குள்ளே வச்சு பர்கர் மாதிரி கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வரும்போது அதுங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது, அதே சமயத்தில் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பேட்டிஸும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். முன்னாலே நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வீட்டில் நீங்கள் விருந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஷ்ஷாக இதை கூட நம்ம செஞ்சு வைக்கலாம். இதை ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண முடியும். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ தோசை தவாவில்
ஒரு பேட்சாக பேட்டிஸை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நாம் 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம செவக்க வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு மூடி போட்டு கூட லோ ஃப்ளேமில் வேக வச்சோன்னா உள்ளெல்லாம் கூட நல்லா வெந்துடும். இந்த சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் இதை நிறைய சாப்பிடலாம். ஏன்னா இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. நம்ம நினச்சிக்குவோம் சக்கரவள்ளி கிழங்குனா சுகர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்படி கிடையாது. இது ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் சுகர் சட்டன் பிளட்டில் ஜாஸ்தி ஏறாது. என்ன இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி போட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம். ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா உள்ள எல்லாமும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா 2 பக்கமும் செவக்கிற அளவுக்கு பரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். லேசாக எட்ஜஸ் உடஞ்சி வந்தால் பரவாயில்லைங்க. அது அப்படியே நம்ம அப்புறமா சேர்த்து கூட நம்ம சாண்ட்விச்சில் வச்சிடலாம். நீங்கள் இதை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். எந்த பேட்டர் வச்சு செஞ்சீங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ரொம்ப எம்மையாக இருக்குது. ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அடிக்கடி இதை கேட்பாங்க. ஏன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு கூட கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ 2 பக்கமும் ஓரளவுக்கு செவந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா செவந்திருக்கு. இப்போ அந்த பேட்டிஸ் ரெடி ஆயிருச்சுங்க. நாம் எடுத்துடலாம். நான் இன்னைக்கு ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு தான் சாண்ட்விச்சாக செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம லேசாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த தவாவை தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 ஸ்லைஸ் ப்ரெட்டை அங்கே போட்டுட்டு லேசாக நீங்கள் கீயோ பட்டரோ ஊற்றி பண்ணலாம். நான் இங்கே நார்மல் ஆயில் தான் ஊற்ற போகிறேன். 2 சைடும் லேசாக செவந்தால் போதும். இதை நம்ம எடுத்துட்டு சாண்ட்விச் நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் வைங்க, ஒரு பேட்டி வைங்க, அப்புறம் இன்னொரு ஸ்லைஸ் வைங்க, இன்னொரு பேட்டி வச்சு மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு ஒரு சாண்ட்விட்சை அப்படி ரெடி பண்ணிடலாம். இப்போ நடுவில் கட் பண்ணி ட்ரையாங்கிளாக கொடுக்க போகிறேன். உங்ககிட்ட கெச்சப் இருந்தால் மேலே நீங்கள் இந்த டொமேட்டோ கெச்சப்பை லே பண்ணி அப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். யம்மியான சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ பேட்டி சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு.
bread sandwich and sweet potato patties are yummy to taste. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.